ஆள வந்தேன். எந்த இருந்தா எனக்கு என்ன? நீ சொல்ற இடத்துல வண்டி நிக்காது. வண்டி எங்க நிக்குதோ அங்கதான் நீ இறங்கி போகணும். என்னையவே வா. ஆமா போ. எப்படி இந்த ரூட்ல பஸ் போகும்? நாளைக்கு என்ன நீ வராமையா போற? இந்த மாதிரி 1000 பேரை நாங்க பாத்துறோம். வர வர ஊருக்குள்ள ஒரு பயலுக்கும் பயம் இல்லாம போச்சு. எவனையாச்சும் 2 பேர்த்த போட்டல்னா தான் சரியா வரும். ஏன் இப்படி? அதே மட்டும் இடம் கிடக்கல, போக வேண்டியதானே? நீதான் வாழ வந்தானா? ஆமா, அதுக்கு என்ன இப்ப? வா, ஐயா கூப்பிடுறாரு. எந்த ஐயா? காமராஜர் ஐயாவா இல்ல மூப்பனார் ஐயாவா? எனக்கு தெரிஞ்சு 2 ஐயாவும் போய் சேர்ந்துட்டாங்க. இப்ப எந்த ஐயா கூப்பிடுறாங்க? உனக்கு ராமகிருஷ்ணன் தெரியுமா? யாரு? டீச்சர் மகன் ராம். சாரதா டீச்சர் மகன் ராமுதானே? அவன் நம்ம பயலாச்சே. கட்டிட்டு வரானா வெட்டிட்டு வருவேன். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நான் சொன்னா கொலை கூட பண்ணுவேன். ஐயா கேட்டிங்களா? என்ன எதுக்குங்க அடிக்கிறீங்க? ஐயோ சாமி விட்டுங்களே. ஐயோ ராஜாக்களா எதுக்குங்க அடிக்கிறீங்க? சொல்லிட்டுதே அடிங்களே. நான் எந்த தப்பும் பண்ணலையே. நக்கலு பேரை பாரு, வாழ வந்தான். ஏன்டா விளக்கண்ண, நீ மட்டும் தான் வாழ வந்தியா? நாங்கள என்ன சாகிறதுக்கு வந்திருக்கோம்? குடியா? ஐயோ சாமி, நான் பேரை மாத்திக்கிறேனே. ஏன்டா நாயே, நீ அவனுக்கு சேர்ந்து செஞ்சதுக்கு எம்பளை ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. உண்மை சொல்றா, சொல்றா உண்மை. சாமி, என் மேல இருக்கிற கோவத்தை ஏன் அவன் மேல காமிக்கிறீங்க? யோ சார், முதல்ல ட்ரெஸ்ஸை போட்டு விட்டு தண்ணி குடிங்க. சரிங்க சார். ஐயா, காலையில இருந்து கொலைப்பட்டு நீ வெறுமத்துல இருந்து அடி அடிக்கிறாயா? ஒரு டீயாச்சும் சொல்லிட்டு போங்கய்யா. பிரியாணி சாப்பிடியாடா? தங்கமா போச்சியா. சிக்கன் பிரியாணியா சொல்லுங்கய்யா. ஆள் வேகவே இல்ல. எந்த கடையில வாங்கினது? காசு உடுத்தீங்களா இல்லையா? தண்ணி யாரு கொடுப்பா? ஐயா, சாப்பிட்டது நெஞ்ச கரைக்கிறாப்புல இருக்கு. ஒரு 5 நிமிஷம் போய் ஒரு தம்ம போட்டு வந்துறேன். நீங்க எதை கேட்கறா இருந்தா அப்புறமா கேளுங்க. ஏட்டைய பாத்தியா? உன் பேர் என்னடா? சத்த சேர்ல உட்காந்துக்கலாமா? விருமாண்டின்னு நினப்பு. உன் பேர் என்ன? அதை சொன்னாத்தே அடி இடி மாதிரில விழுது. நான் என்னத்த சொல்றது சார்? அடிக்க மாட்டேன், சொல்லு. வாழ வந்தேன் சார். இதே ஊர் தானா? காரியப்பட்டி சார். இங்க எப்போ வந்த? 20 வருஷத்துக்கு முன்னுக்கு அப்பா அம்மா எல்லாரும் பிழைக்கிறதுக்காக இங்க வந்தோம் சார். அப்பா என்ன செய்யறாரு? எங்க அப்பா அம்மா 2 பேரும் எப்போ போய் சேர்ந்துட்டாங்க சார். உன் கூட பிறந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க? அப்படி யாரும் இல்ல சார். கல்யாணம் ஆயிடுச்சா? அந்த துயரத்தை ஏன் சார் கேட்குறீங்க? நானே இத்து போயிருக்கேன். எத்தனை குழந்தைங்க? அந்த மாதிரி நல்ல விஷயம் நடக்கவே இல்லை சார். என்ன தொழில் பாக்குற? ஒரு குதிரையை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன் சார். ராம உனக்கு எவ்வளவு நாளா தெரியும்? யார்? நம்ம சாரதா டீச்சர் மயனவா கேட்குறிய? எனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியுமே. க்ளோஸ் ஃப்ரெண்டா? அதான் நமக்கு தம்பி மாதிரி. என்ன ஒரே ஊத்துல பிறக்கல, அது ஒண்ணுதான் குறை. அதெல்லாம் சரி, எதுக்கு அவனை பத்தியே கேட்டுக்கிட்டு இருக்கிய? கேட்கறதுக்கு ஒழுங்க பதில் சொல்லு. இன்ன வரைக்கும் அதைத்தானே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஐயாவுக்கு ஹாஸ்டல் எடுத்துக்கோங்கப்பா. சாரதா டீச்சர் எப்படி? எப்படின்னா? அவங்கள பத்தி ஏதாவது தெரியுமா? உண்மையிலே ரொம்ப பாசக்காரோ சார். தீபாவளி பொங்கல்னா புது துணிமணி கண் மாதிரி இருக்கும் சார். உண்மையாவா? உண்மையிலே சார். டீச்சர் அம்மாவுக்கு சொந்தம் சொல்ல ஆள் இல்லாதனால காரி கடைக்கு போறதுல இருந்து கரண்ட் பில்லு கட்டுற வரைக்கும் எல்லாமே நான் தான். என்ன அந்த பயதான் கொஞ்சம் கோவக்காரன். எவ்வளவு பெரிய கோவக்காரனா இருந்தாலும் நம்ம குதிரையில வரும்போது அவன் அடங்கித்தானே உட்காரணும். டில்லிக்கு ராஜானாலும் பள்ளிக்கு புள்ளதானே. என்ன நான் சொல்றது? அது சரி, அந்த அம்மா தான் உனக்கு இவ்வளவு செஞ்சிருக்கால, அப்புறம் எதுக்கு அவளை கொல்ல சொன்ன? என்னது கொலையா? ஒரு டீ வாங்கி கொடுக்கணும் கேட்டதுக்கு பிரியாணி வாங்கி கொடுக்கும் போதே நினைச்சு இதுல பெரு வில்லங்க இருக்குன்னு நான் நினைச்சாப்ல. அட எங்கேயும் போல விடுக்க, இங்கதான் இருக்கேன். இனி என்னத்த போவிட்டிய? நிரந்தரமான மாமியா வீட்டுக்கு அனுப்பிச்சிரியும் இருக்கு. என்னடா நடிக்கிற? வாடா உட்கார்ற சேர்ல. ஐயோ சாமி, எனக்கு சேரெல்லாம் வேணாம் சாமி. நான் கீழவே உட்காந்துக்கிறேன் சாமி. நல்லா இருப்பியா? நீங்க உட்காருங்க சாமி முதல்ல. இன்னொரு பிரியாணி சாப்பிடுறியாடா? ஐயோ, நேரத்துல இருந்து நான் வரதா. டேய், உனக்கு என்னெல்லாம் தெரியுதோ எல்லாத்தையும் ஒண்ணு விடாம இப்ப சொல்ற. ஏட்டு சட்டு எல்லாத்தையும் சொல்லிடுறேன். அந்த கம்பை மட்டும் என்கிட்ட வச்சிருங்க. டீச்சர் அம்மா நல்லவுக்கு அந்த அம்மாவை கொலை பண்ண செய்தியை உங்க மூலமாத்தே ஐயா நீங்க சொல்லிதான் எனக்கே தெரியும். ஒரு வாரமா நான் ஊர்ல இல்ல. கோவிச்சுக்கிட்டு போன பொண்டாட்டிய பார்க்க போயிட்டு காலையில தான் இங்கே வந்தேன். எந்த படுபாவே அந்த மாராசி எப்படி கொண்டாடு தெரியலையே.
ஏன்டா கல்யாணம் பண்ணணும்னு இருக்கு. உங்களை மாதிரி படிச்சிருந்தா கூட நான் கலெக்டர் ஆயிருக்கலாம். சும்மா புலம்பாம வாடா. இங்க வாரு, மீனை போட்டு நோண்டிக்கிட்டு இருக்கிறத ஊருக்குள்ள சிறுநெறிய புடிச்சு அங்க கூண்டுல அடைக்கிறாப்ல அடைச்சு விட்டாங்க. நான் தான் எந்த தப்பும் பண்ணலேன்னு சொல்றேன்ல. வீடு வாசலுக்கு போறது இல்லையா? ஏடையா சொல்லுங்க உங்க இன்ஸ்பெக்டர்கிட்ட. நாங்களும் தான் எந்த தப்பும் பண்ணல. ஆனா எப்பவுமே ஸ்டேஷன்ல இருக்கிறதுல சொல்லுங்க ஏட்டையா. என்னையா அவன் இம்சை தாங்க முடியலையா? ஐயா, இல்லைங்க. எதையாச்சும் கேட்டுக்கிட்டே இருக்கான். என்னடா ஐயா செத்த கதவை திறந்தோட சொல்லுங்கய்யா. அவன் கையில விழுந்தாச்சு, இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்றையா. என்னைய விட்டுற சொல்லுங்கய்யா. வீட்டுக்கு போனா தான் உன் பொண்டாட்டி டார்ச்சர் பண்ணுவாள, அப்புறம் என்ன இங்கே இருந்துரு. ஐயா அடி தாங்க முடியலைங்கய்யா. நான் அவர்னா நினைச்சு அடிக்கிறாரியா. நேத்து என்னமோ அவர் வீட்டு குழாயில தண்ணி வராம போச்சாமியா, அதுக்கு நீ போட்டு அடிக்கிறாரியா. நீங்க கொஞ்சம் சொல்லுங்கய்யா. என்னையா அடிச்சிங்களா? இல்லையா, சும்மா விசாரிச்சோம். விசாரிச்சாங்களாம்ல? விசாரிச்சதே இப்படியா? இவனை விட்டுறீங்க. ஆ ஊருக்கு எங்கேயும் போயிடக்கூடாது. எப்போ கூப்பிட்டாலும் இங்க வந்து நிக்கணும். என்ன புரியுதா? ரொம்ப தேங்க்ஸ்யா. சும்மா யாரையும் பிடிச்சி போட முடியாது, ரூல்ஸ் தெரியும்ல. கையெழுத்து போடு. ஒன்லி பிங்கர்ஸ். ஹலோ. நாளைக்கு தான் மதுரைக்கு போறேன். வந்த உடனே உங்க வேலையை முடிச்சு. தப்பு பண்ணா புடி அடி, இல்லையா வாசல்ல நிக்கிற ஒரு துப்பாக்கியை வாங்கிட்டு வந்து நெத்தி போட்டுல வச்சு சுடு. வாழ வந்தேன், வாழ்ந்த வரைக்கும் வைரமா இருந்தேன், சாகும் போது வீரனா செத்தான்னு வரலாறு எழுதட்டு. அதை விட்டு வாச கடைக்காரன் ஒழுங்கா டீ போடல, வண்ணா சரியா துணி வெளுக்கலைன்னு எங்களை போட்டு அடிக்க கூடாது. என்ன வரவா? சிங்க ஒன்று பெறப்பட்டதே, அதுக்கு நல்ல ப்ளீஸ். சார் சார் என்னடா ஒரு சிகரெட் வாங்கி தர சொல்லுங்க சார். அடி செருப்பால சிகரெட் குடிக்காம இருக்க முடியாதோ? ரொம்ப குளிருது சார். உங்களுக்கு என்ன உள் சொட்டு வெளி சொட்டுனா போட்டிருக்கீங்க. எங்க நிலைமையும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க சார். அவ்வளவு யோசிக்கிற விளக்கு என்ன? ஐயா கேட்கறப்ப எல்லாத்தையும் சொல்லி இருக்கணும். ஆமா, எல்லா உண்மையும் சொல்லு விட்டுறோம்னு சொன்னீங்க, மறுபடிக்கு பிடிச்சி உள்ள போட்டிருக்கீங்க. இது முதலே தெரிஞ்சிருந்தா எதையுமே நான் சொல்லியிருக்க மாட்டேனே. நமஸ்காரம். நமஸ்காரம்ப்பா. எதுக்காக ஊர்ல இருக்கீங்க? அடா அதெல்லாம் ஒண்ணுமில்லப்பா, சும்மா ஒரு மர்டர் கேஸ் என்கொயரி. அதெல்லாம் சரி, நீ யாருப்பா? நமஸ்காரம். என் பேரு மாணிக்கம். சுருக்கமா எல்லாரும் என்ன மாமான்னு கூப்பிடுவாங்க. இது வேறயா? சரி, அப்புறம் இப்போ உள்ள நீங்க குளூர்ல எப்படி கஷ்டப்படுறீங்களோ அதே மாதிரி வெளியே குளூர்ல கஷ்டப்படுற எல்லாருக்கும் நான் ஹெல்ப் பண்ணுவேன். அப்படியா? ஏதோ என்னால முடிஞ்ச ஒரு சமூக சேவை. அதுக்கு போய் என்னை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. இங்க வர்றா உதவி பண்ணதுக்கு பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. இது என்னையா கொடுமையா இருக்கு?